இன்னைக்கு நான் டேட சும்மா விட மாட்டேன். என்கிட்ட நாளைக்கு அக்காவை பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் மட்டும் பாக்குறதுக்கு போயிட்டாரா? பரவாயில்ல விடுங்க சஞ்சனாமா. இந்த வாட்டி அப்பாவை நீங்க மன்னிச்சிருங்க. சுகண்ணாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால இருக்க முடியல, அதான் அவர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? டாட் மட்டும் தான் அக்காவை மிஸ் பண்றாரா? நான் அவங்கள மிஸ் பண்ணலையா? நான் இப்பவே அக்கா வீட்டுக்கு போறேன். ராத்திரி அங்கதான் இருப்பேன். டாட் வந்தா நீங்களே அவர்கிட்ட சொல்லிடு. அக்கா அக்கா டாட் என்னாச்சு? அக்கா எதுக்கு அழறா? டாட் வாமா. கோபி, டாலி கிட்ட சொல்லி சுஹானாவோட பெட்டை ரெடி பண்ண சொல்லு. நீ கொஞ்ச நேரம் உட்காருமா. ஆனா சார், அது என்னாச்சு சார்? பிரச்சனை எதுவும் இல்லையே. சுகானாமா எதுக்காக அழறாங்க? டாட் என்ன நடந்துச்சு? கோபி, நான் உங்ககிட்ட பெட்டை ரெடி பண்ண சொன்னல. சரி டாட் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அக்கா எதுக்கு அழறா? சஞ்சனா ப்ளீஸ், இப்ப வேண்டாம். இப்ப ஜஸ்ட் லெட் இட் பே. அக்கா அக்கா ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுக்கா. சஞ்சு சஞ்சு அக்கா அழாதக்கா, என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா இல்ல சம்பந்தி, அது இப்ப எல்லாரும் நிம்மதியா இருக்கும். சுஹானா உங்க கூட இருக்கால, அந்த நிம்மதியா எங்களுக்கு போதும். நடந்ததை நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப வெக்கப்படுறோம். ஆமா சரிங்க சம்பந்தி, வச்சிடுறேன். ஆலோக், சுஹானா கிடைச்சாளா? கிடைச்சிட்டாப்பா. அப்பா, அது சம்பந்தி அவளை தான் கூடவே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரா. அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. ஷைலஜா, இப்ப அவ எப்படி இருக்கா? அம்மா, அவ நல்லா இல்லம்மா. சம்பந்தி போன்ல சுஹானா அழுதுகிட்டே இருக்கிறதா சொன்னாரு. அக்கா, சுஹானா அழுதுகிட்டு இருக்காளா? அப்படி என்னக்கா நடந்திருக்கோம்? நிச்சயமா இஷான் தான் அவளை ஏதாவது சொல்லிருப்பான். அதனாலதான் நேத்துல இருந்து இஷான் மேல கோவமா இருந்தா. 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துச்சு. என்ன? அது மட்டும் இல்ல, சுஹானா இஷானோட ரூம்குள்ள போறத கூட நடுவுல நிறுத்திட்டா. அப்படியா? இப்போ பிரச்சனை கைமீறி போய்கிட்டு இருக்கே. நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா யாருமே என் பேச்ச கேட்கல. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது சின்ன பசங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சிட்டீங்க. ஆமா உண்மைதான்ப்பா. ஆனா இந்த முட்டாள்தனத்துக்கெல்லாம் காரணம் இந்த இலேஷன் தான். நடுவுல தேவையில்லாம சசிகலா சிவராமன் புது கதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாத்தீங்களா, வந்துட்டான் இந்த வீட்டோட மிகப்பெரிய புத்திசாலி. இப்படி கீழே பாத்துக்கிட்டே வந்தா போதுமா? விஷயம் என்னன்னு தெரியுமா? சுகானா அழுதுகிட்டு இருக்கலாம். இங்க பாரு இந்தர், இதுக்கெல்லாம் காரணம் நீயும் அந்த முட்டாள் இலேஷும் தான். அம்மா, நாம அப்புறமா பேசிக்கலாம். அப்பா, நாம நாளைக்கே போய் சுஹானாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அவ வந்த அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். முதல்ல என் குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கே கூட்டிக்கிட்டு வரோம். வாங்க, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. வாங்க.
ம்.